காரணம் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க செய்யவே மாட்டீங்களே. சரி, அப்பா வெளியிருக்காரான்னு பார்த்துட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, போ போ. மேல போய் பார்க்கறேன். விளம்பரம் முடிஞ்சிருச்சு. சீரியல் போட்டுட்டாங்க பாருங்க. இவ வேற ஒருத்தி. போடா, சீக்கிரமா போடா. அவனை சென்னை பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஐயோ, அந்த ரவுடிய பார்க்க பண்ணையாரோ ஒரு தம்பியும் எவ்வளவு வேகமா போறாங்க. கதை பயங்கர த்ரில்லா போகுது. பண்ணையார் போய் ரவுடிய வெளுக்க போறாரா, இல்ல பண்ணையார் அசர்ற மாதிரி ரவுடி எதுவும் சொல்ல போறானா? என்ன நடக்க போகுதுன்னு இந்த பண்ணையார் மாதிரியே எனக்கும் டென்ஷனாவே இருக்கு. ஐயோ, அத்தை அத்தை அத்தை, அங்க பாருங்களேன், அதிசயமா இருக்கு. ஏய், கார் வேகமா போறதுல என்னடி அதிசயம்? ஏன் இதுக்கு முன்னாடி நீ கார் வேகமா போனதை பார்த்ததே இல்லையா? ஐயோ அத்தை, நான் அத சொல்லல. காரு வேகமா போறத பாத்தீங்களே, அந்த காரோட நம்பர் பிளேட்ட பாத்தீங்களா? நம்பர் பிளேட்டா? ஐயோ, இது நம்ம கார் நம்பர் ஆச்சே. காவேரி, என்னடி நம்ம கார் நம்பரும் இந்த சீரியல்ல வர காரோட நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு? அதான்க்கா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா, நம்ம காரோட நம்பரும் அந்த காரோட நம்பரும் ஒண்ணா இருக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். இது கோ இன்சிடென்ட்டா இல்ல நடக்க போற இன்சிடென்ட்டுக்கு இன்ட்ரோவான்னு தெரியலையே. ஒரு வழியா ரவுடி சொன்ன இடத்துக்கு பண்ணையாரும் அவர் தம்பியும் வந்துட்டாங்க. இனிமேதான் சீனு செம்மையா இருக்கும். அவங்க எப்படி பண்ண வீட்டுக்கு வந்தாங்க? நடக்கிறது எதுவுமே நம்ப முடியாத மாதிரி இருக்கே. கார் நம்பர் வேற ஒண்ணா இருக்கு. அப்படின்னா அவரை பத்தி தான் ஏதோ சொல்ல வருதோ? இவ ஒருத்தி கால நேரம் தெரியாம கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. அண்ணா வேணாண்ணா, எடுக்காதீங்க. அகிலா தாண்டா கூப்பிடுற, என்ன ஏதுன்னு கேப்போம். அண்ணா வேணாண்ணா, சொன்னா கேளுங்கண்ணா. நமக்கு நேரமே சரியில்லை. யாரு போன்ல இருந்து யார் பேசுறாங்க, எப்ப எதுக்கு போன் வருதுன்னே ஒண்ணுமே புரியல. எல்லாமே மர்மமா இருக்கு. அண்ணா நாமளே குழப்பத்துல இருக்கோம். இப்ப அகிலாங்கிற பேர்ல யார் என்னத்தை கொளுத்தி போடுவாங்கன்னு பயமா இருக்குண்ணா. இப்போதைக்கு எதுவும் வேண்டாண்ண, தயவு செஞ்சு நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்கண்ண. சரிடா சரிடா, இப்ப யாருக்கிட்டையும் பேசல, போதுமா? ஐயோ, போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ சாமி, நான் நினைச்சு கூட பார்க்கல சின்னையா. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல? ஆமா துர்கா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீ சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி ட்விஸ்டா இருந்திருக்காது. கண்டிப்பா சின்னையா, இப்படிலாம் என்னால யோசிச்சு பார்க்கவே முடியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இப்படிலாம் கூட நடக்குமா? இந்த சீரியல்ல வர மாதிரி நிஜத்திலயும் நடந்தா எப்படி இருக்கும்?
என்னண்ணே வீடே இருட்டா இருக்கு. ஆ? லைட்டு கூட போடாம வாட்ச்மேன் எங்க போயிருப்பான்? சாண்டியாவது லைட்டை போட்டிருக்கலாம்ல. பண்ண வீட்டை இப்படியா இருட்டுல விடுறது? ம். அண்ணா அந்த சாண்டிக்கு ஃபோன் போட்டு பாருங்க. அவன் தான் போனை எடுக்கலையே. இப்ப என்னண்ணா பண்றது? சரி வா, சாண்டி உள்ளதா இருப்பான், போய் பார்ப்போம். ஆ. ஐயா, என்னையா அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஐயா, நான் இங்க தான் இருக்கேன். உள்ள வாங்க. உள்ள வரதுக்கு ஏயா தயங்குறீங்க? வாங்க. கண்ணால் பாக்குறதும் போய், காதால் கேக்குறதும் போய், தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லுவாங்க. ஐயா, நான் தான் கூப்பிடுறேன். வாங்க ஐயா. ஏயா அங்கேயே நிக்கிறீங்க? ஏய், வாங்க. ஜனா, அண்ணா எதிரில் ஆள் உருவமே தெரியல, வெறும் குரல் மட்டும்தான் கேக்குது. அது சாண்டி குரல் தானா? ஆமாண்ணே. இருங்க, டார்ச் ஆன் பண்றேன். அண்ணா ம். செல்லுல டார்ச் ஆன் ஆக மாட்டேங்குதுண்ணே. அண்ணா உங்க செல்லுல டார்ச் ஆன் பண்ணுங்க. ஏய், என்னடா ஏன் செல்லையும் டார்ச் ஆன் ஆக மாட்டேங்குது? வாங்க ஐயா. அண்ணா சாண்டி தானே கூப்பிடுறான். அதோட இது நம்ம வீடு. உள்ள போறதுக்கு நாம என்ன பயப்படணும்? ம். வாங்கண்ணா போலாம். சரி போ. வாங்கண்ணே வாங்க. சாண்டி, சாண்டே ஏய் சாண்டி, சாண்டே ஏய் சாண்டி, ஏன்டா லைட்டு கூட போடாம இருட்டுல உட்காந்துருக்க? ஐயா, நான் இங்க இருக்கிறது வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டான்னு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், நான் தான் உன்னை சென்னைக்கே வர வேண்டாம்னு சொன்னல, அப்புறமும் என் பேச்ச மீறி எதுக்காகடா இப்ப இங்க வந்த? இத பாரு, உன் கூட்டாளிகளுக்கு வந்த நிலைமை தான் உனக்கும் வரணுமா? ஐயா, நீங்க எப்படிப்பட்ட ஆளு? முன்னெல்லாம் என்னென்னமோ சாகசம் பண்ணிருக்கீங்க. கொலை கடத்தல்னு எதையும் துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. போய் செஞ்சுட்டு வாடா, நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுத்து அனுப்புவீங்க. இப்ப என்னடா அண்ணா, அத இதன்னு சொல்லி என்னைய பயமுறுத்த பாக்குறீங்க? சரிங்கய்யா, எதுக்கு இருட்டுக்குள்ளே பேசுவானே? நான் போய் மெயின் சுவிட்ச போடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிங்க. டே புள்ள, ஐயா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வந்து வணக்கம் சொல்லிக்க வேணாமா? குத்துக்கல்லாட்டம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க. டேய், யாரு அது? ஐயா, என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் பொஞ்சாதி தான். என்னடா, குஜராத்லயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டியா? ஆனா அதுகிட்ட தமிழ்ல பேசிட்டு இருக்க? இல்லங்க ஐயா, அது நம்ம ஊர் பொண்ணு தான். அண்ணா விடு. இந்தாங்க ஐயா. ஏங்க ஐயாவ எவ்வளவு நேரம் இருட்டிலே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க? முதல்ல போய் அந்த மெயின் சுவிட்சை போட்டுட்டு வாங்க. சரி புள்ள, இதோ போறேன். ம். ஐயா, அந்த தண்ணியை குடிக்காதீங்க. ஐயா, என்னையா அப்படி பாக்குறீங்க? அதான்யா சந்திரன், உங்க விஸ்வாசி சந்திரன். ஏ புள்ள, நான் தான் சொன்னேன்ல,
வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ணியா கொடுப்ப? சொம்புல கறவைப்பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து கொடு. செத்து போனமா போனவனெல்லாம் உயிரோட வருவான். மன்னிச்சிருங்க ஐயா, முதல்லயே காய்ச்சின கறந்த பாலை கொடுத்துருக்கணும். என்னங்க ஐயா, அந்த தண்ணி சொம்ப கொடுங்க, இந்த பாலை வாங்கிக்கோங்க. ஐயா, நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயா, நாம சந்திச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சியா? உங்களுக்கு விசுவாசமா இருந்த எங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்தீங்கயா. ஐயா, என்னதான் அடிச்சு கொண்டீங்க, புள்ளத்தாச்சியா இருந்த என் பொண்டாட்டியும் ஈவு இறக்கம் எல்லாம் அடிச்சு கொண்டீங்களேயா. எங்க புள்ளைய பெத்து போட்டுட்டு கல்யாணியும் செத்துட்டா. அப்போ துர்காவே பச்சை மண்ணு. பிஞ்சு குழந்தைய வளர்க்க துர்கா என்ன பாடுபட்டிருப்பையா. இதெல்லாம் எதுக்காகயா? பணத்துக்காக தானே. நம்பினவங்களை கொன்னு அவ்வளவு பணத்தை வச்சு என்னையா பண்ண போறீங்க? பணத்துக்காக ஆத்தா கனகதுர்கா சிலைய கடத்திருக்கீங்க. அப்போ விதைச்சிங்க, அது இன்னைக்கு கள்ளிச்செடியா வளர்ந்து நிக்கு. உங்க பாவ கணக்கு சொன்ன. இது அறுவடை காலம். அதுதான் உங்களுக்கு துணையா இருந்த ஒவ்வொருத்தரையா களை எடுத்துட்டு இருக்காங்க. களை எடுக்கிறாங்கன்னா தீர்ப்பை யார் எழுதுறாங்களோ அவங்க தான் களை எடுப்பாங்க. சாண்டின்னு ஒருத்தன் தேடித்தானே வந்தீங்க, கூடிய சீக்கிரம் அவனுக்கும் எழுதுவாங்க. ஐயா, எங்களதான் அடிச்சு கொன்னீங்க. துர்கா என்ன பாவம் செஞ்சா? அவ உங்க குடும்பத்துக்கு நல்லது தானே செஞ்சா. அவளையும் அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டு கொன்னீங்களே. எங்க வீட்டுல இருக்கிற துர்கா அவ யாரு? அவளும் துர்காதான். செத்துட்டவ எப்படி உயிரோட வர முடியும்னு தோணுதா? அதுக்கான விட என்னைக்கு உங்க பாவ கணக்கு தீருமோ அன்னைக்கு தெரிய வரும். ஜமீன் முத்திரை பதிச்ச கோவில் சாவிய கொடுக்க எங்க பொண்ணு கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தா போல. ஐயா, நான் உங்களுக்கு எழுதின லெட்டர் படிச்சீங்களா? ஐயா, என்னமோயா, பாவத்தை செஞ்ச நீங்க உசுரோட இருக்கீங்க, எந்த பாவமும் செய்யாத நாங்க அநியாயமா உசுர விட்டோம். ஆனா உயிரா இருந்தாலும் நீங்க தினம் தினம் பழைச்சு பழைச்சு செத்துட்டு இருக்கீங்க. செத்துட்டாலும் நாங்க சந்தோஷமா இருக்கோம்.
இந்த பண்ண வீடு என்னமோ உங்க வீடுதான். ஆனா கடந்த 12 வருஷமா நாங்க தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா, கரண்ட் இல்லாத போது என்னென்னமோ பேசுனீங்க, இப்போ வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறதுனால ஐயாக்கு பேச்சு வரலையோ என்னவோ. கவலை விடுவுள்ள, அவரும் நம்மள மாதிரி ஆயிட்டாருனா பேச்சு வந்துரும். என்ன சொல்ற? இன்னும் எத்தனை நாள் தான் இருக்க போறீங்க? சீக்கிரம் இவங்களும் நம்ம பக்கம் வந்துருவாங்க. அப்போ கூடி உட்காந்து பழைய கதை எல்லாம் பேசுவோம். சரி சரி, இப்படியே எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது? ஐயாவுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குல்ல, அதை போய் எடுத்துட்டு வா புள்ள. சரிங்க. அண்ணா, அண்ணா வேணாம். அண்ணா, அண்ணா வேணாம். ஏங்க அதை எங்க வச்சிருக்கீங்க? வரேன் புள்ள. டேய் ஜனா, அண்ணா அவங்க வர்றதுக்குள்ள வண்டி எடுறா. எடுறா சீக்கிரம், வண்டி எடுறா. கிளம்பலாம். எடுறா வண்டிய, எடுறா வண்டிய, சீக்கிரமா வண்டி எடுறா. அண்ணா, அண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணா. என்னடா என்னடா பண்ற? சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணுடா. அண்ணா ஸ்டார்ட் ஆகலண்ணா. ஸ்டார்ட் பண்ணு, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, ஐயா, பரிசு தரேன் சொன்னேனே, அதை கூட வாங்கிக்காம கிளம்பிட்டீங்க. அப்படி என்ன அவசரம்? அடுத்த தடவை இங்க சந்திப்போமோ மேல சந்திப்போமோ யாருக்கு தெரியும். இப்போ நாங்க கொடுக்கிற அன்பு பரிசை வாங்கிக்கோங்க ஐயா. அட, ஆனா இந்த பரிச வீட்டுக்கு போய் பிரிச்சு பாருங்க. இந்த பரிசு வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்தும். ஐயா, அப்ப நீங்க கிளம்புறீங்களா? டிவில துர்கா சீரியல் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோடு த்ரில்லிங்கா இருக்கும். வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே சீரியலை போட்டாங்களே, எனக்கு இப்பதான் பார்க்க போறேன்னு சொல்லுதுங்க. ஒருவேளை ஓடிடில பாப்பாங்களோ? இந்நேரம் சீரியல் போட்டிருப்பாங்க மாமா. வாங்க போலாம். சீக்கிரமா வண்டி எடுறா, சீக்கிரம் எடு, எடுறா எடுறா. போடா போ. என்ன இவரு போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி பண்ணையாரும் அவர் தம்பியும் சந்திரன் கிட்ட இருந்தும் அவர் வைஃப் கிட்ட இருந்தும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆமாமா, நான் கூட பண்ணையார் அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி ஒண்ணுமே நடக்கல. அதே சமயம் பண்ணையார்கிட்ட அவங்க ஒரு gift கொடுக்கறாங்கல்ல, அது என்னவா இருக்கும்? என்ன கேட்டா அங்க பாருங்க, அந்த சீன் தான் வருது. ஆ. அஷோ, இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. இந்த டிவி காரணங்களுக்கு அதுக்குள்ள தொடரும்னு போட்டுட்டாங்க. என்ன கிஃப்ட்னு காட்டினாதான் என்ன? இப்படிதான் முக்கியமான நேரத்துல தொடரும்னு போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க. இவர் வேற போன் எடுக்கலையே. ஏன் சினியா, இன்னும் கொஞ்ச நேரம் காட்டினாதான் என்ன? விடு துர்கா, எப்படியோ நாளைக்கு எபிசோட்ல காட்டதானே போறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டா போகுது.
அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? அதுக்காக நம்ம நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்பவே தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏய் வாடா. அட சின்னையா, ஆ? இங்க பாருங்க. டிவி சீரியல்ல பண்ணையார் கொண்டு வந்த கிஃப்ட் மாதிரியே சின்ன மாமா கையிலயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அட ஆமால, வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே நிஜத்திலையும் பாக்குறது சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஏய் இதுக்குடா இந்த குடும்பத்தை தூக்கிட்டு வந்த? ஆனா பயத்திலையும் பதட்டத்திலையும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப என்னென்ன பண்றது? சரி சரி, நான் சமாளிக்கிறேன். பெரியயா, என்ன கிஃப்ட் இது? யாரு கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல, நாங்க தான் வாங்கணும். இல்லடா? ஆமா மாமா, அண்ணன் தான் வாங்கினாரு. பெரியயா, இது யாருக்கு வாங்குனீங்க? வந்துமா. ரொம்ப நாளாவே நம்ம வீணா இல்ல, வீணா லாஃபிங் புத்தா சிலை கேட்டுக்கிட்டு இருந்தா. அதான் இன்னைக்கு பார்த்தேன், சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? அட பாவீங்களா, என் பொழப்பே இங்க சிரிப்பா சிரிக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்ப லாஃபிங் புத்தா கேட்டேன்? சித்தப்பா, சித்தப்பா, என்னடா இந்த gift யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? சும்மா இருடா. சரி, என்ன வீணா கேட்டல்ல? ஆமா ஆமா, நான் தான் ஆசைப்பட்டு கேட்டேன். தேங்க்யூ மாமா. இந்தம்மா வாங்கிக்கோ.